தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களிலே, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம்பிரியமானவர்களே, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளும் போது அது புறம்பான அலங்கரிப்பு என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளலாம், பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்ளலாம். ஆனால் நமக்குள்ளே அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமுள்ள ஒரு ஆவி இருக்கிறதா? அமைதலுள்ள ஒரு குணம் இருக்கிறதா? தேவன் விரும்புகிற ஒரு அலங்காரம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஆவிக்குரிய அலங்காரம் இருக்கிறதா? அல்லது புறம்பான அலங்கரிப்பு மாத்திரம் நமக்குள்ளே இருக்கிறதா? நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே ஆவிக்குரிய அலங்காரம் இருக்க வேண்டும். உயர்ந்த வஸ்திரங்களை நாம் உடுத்தி கொள்ளலாம், விலையேறப்பெற்ற நகைகளை அணிந்து கொள்ளலாம், விதவிதமான ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். ஆனாலும் நம்முடைய இருதயத்திலே அமைதியிலுள்ள ஒரு ஆவி இருக்கிறதா? தேவன் விரும்புகிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? தேவனுடைய பார்வையில நாம் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அழியாத அலங்கரிப்பே தேவனுடைய பார்வையிலே அது விலையேற பெற்றதா இருக்கிறது. நம்முடைய இருதயத்துல இருக்கிற குணங்கள், தேவன் விரும்புகிற அந்த காரியங்கள், அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா.